ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை பாரதி காப்பாற்றிருந்தாங்க. ஆனாலும் அவங்க கண் முழிக்காமல் இருக்கவும் அப்போ மித்ரா சுதாகர்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ கூட உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அந்த பையனை காப்பாற்ற போய் ஆதி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சுதாகர் மித்ரா எல்லாருமே பாரதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்கள் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா இவருடைய உயிர் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அதனால உடனே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும். அதுவும் பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூட கிடையாது. அது போகிறதுக்கு 1-2 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி சொல்கிறாங்க, தயவு செய்து காப்பாற்றுங்க, வர எப்படியாவது ஒரு ஆம்புலன்ஸ் ஏதாவது வர சொல்லுங்க. அப்படிங்கும் போது இல்லை, அந்த மாதிரிக்கெலாம் வசதி இங்கே கிடையாது. ஆம்புலன்ஸே வெளியூர்லேருந்து தான் வரணும். அதனால வரதுக்கே டைம் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் பாரதிக்கு ஒன்றுமே புரியல. எப்படியாவது ஆதியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே இவருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லைங்க, இவர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமாக்கும். அதனால நீங்கள் வேற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது பாரதி அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது என் கணவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது முத்துலட்சுமி வராங்க. உடனே முத்துலட்சுமி அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு உயிரோட நிலைமை உங்களுக்கு தெரியாம நீங்க என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்களா? அவரை ஃபர்ஸ்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஓரளவுக்கு ஆதித்யா குணமடைகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோம்னா சுதாகர் மித்ரான்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே பாரதியை போட்டு மீனாவும் அவங்களுடைய அம்மாவும் போட்டு திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ பாரதியோட பாட்டி அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே நர்ஸு வராங்க, இங்கே பாருங்கள், உங்கள் குடும்பத்துலேருந்து யாராவது ஒருத்தர் வாங்க, அவங்கள கூப்பிட சொல்லுதாங்க அப்படிங்கவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன பாரதி பார்த்துட்டு இருக்கிற, நீ போ அப்படிங்கும்போது பாரதி போகிறதுக்கு தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மித்ரா நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போனதுமே ஆதி கண் முழிச்சிட்டிங்களா, ஆதி என்னை மறந்துட்டீங்களா, எதுக்காக இப்படி தான் நடந்துருச்சுது, இங்கே பாருங்கள், எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட கையை அவங்க மித்ரா பிடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் முத்துலட்சுமி பார்த்துட்டு இருக்கவும் உடனே ஆதி கையை தட்டி விட்டுருந்தாங்க. ஆமாம், நீங்கள் யார், எதுக்காக ஏன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி கேட்கவும் இதை கேட்டதுமே மித்ரா அப்படியே உடஞ்சி போய் நின்றுடுதாங்க. என்ன ஆதி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்னை பற்றி யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் உங்கள் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆதி சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, எதுக்காக என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் மித்ரா முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் போங்க, என் பாரதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாரதின்னு பேரை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, ஆதி பாரதி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே முத்துலட்சுமி பார்க்குறாங்க. அப்போ பாரதிங்கிறது யாருங்க, வெளியே நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட கேட்கும்போது மித்ராவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ மித்ரா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக ஆதி கண்முழிச்சதுமே நம்மளை யாருன்னே அவருக்கு தெரியல, பாரதி தான் கூப்பிடுறாரு அப்படின்னா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அப்போ மித்ரா அழுதுகிட்டே சோகமாக வெளியே வரவும் இங்கே பார்த்தோம்னா நர்ஸ் பாரதிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை வர சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே பாட்டியும் பாரதியோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுதாகர் சோகத்தோடு இருக்கவும் அப்போ மித்ரா அழுதுகிட்டே வராங்க. என்னம்மா என்ன ஆச்சுது, எதுக்காக பாரதியை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மித்ரா சொல்கிறாங்க, அவர் என்னை பற்றி யாருன்னு சொல்லி கேட்குறாருன்னா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மித்ரா சொல்ற, உன்னை பார்த்து ஆதி யாருன்னு சொல்லி கேட்டான்னு அப்படிங்கும்போது ஆமாண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாரதியோட அம்மா பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது மித்ரா இப்படி அழுதுகிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறா, பாரதியை உள்ளே கூப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி அவங்க போகிறாங்க. போனதுமே ஆதி பக்கத்தில் நிற்கும் போது பாரதி நீ வந்துட்டியா பாரதி அப்படின்னு ஆதி கேட்குறாங்க. உடனே பாரதிக்கு என்ன நடக்குன்னே தெரியல, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா இல்லைன்னா கண் முழிச்சதும் நம்மளை கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி குழப்பத்தோடு இருக்கவும் உடனே பாரதி கேட்குறாங்க, ஆதி நல்லா ஆயிட்டீங்களா, ஆதி உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆதி அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் தமிழ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதெல்லாம் கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் நம்மளை தமிழை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆமாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தால, அவ யாரு, அவ எதுக்காக ஏன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இப்படி கேட்டதுமே பாரதி முத்துலட்சுமியும் பார்க்குறாங்க, அவங்க ஆதியும் பார்க்குறாங்க. அப்போ முத்துலட்சுமி அவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குன்னே தெரியல, எதுக்காக மித்ரா அதாவது
ஆதி கையை பிடிக்கும்போது ஆதி தட்டி விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாரதி தேடி இருக்கிறாரு. அப்போ இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துலட்சுமி ஓரளவுக்கு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து அதாவது ஆதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் ஆதி வந்து பழைய ஆதி மாதிரிக்கே அவங்க பாரதி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாரதி நினைக்கிறாங்க அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு பக்கம் சந்தோஷப்படவும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆதி தூங்குன மாதிரி ஆயிருந்தாங்க. உடனே முத்துலட்சுமி வந்து பாரதியை அழைச்சிட்டு போறாங்க. ஆமா என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு என்னன்னா ஆதி கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறா. நீங்க என்னன்னா வந்து உங்களை தேடிட்டு இருக்கிறாரு. என்னதான் நடக்கும் உங்க 3 பேருக்குள்ளே அப்படின்னு முத்துலட்சுமி கேட்கவும் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா பாரதி அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க முத்துலட்சுமி கிட்ட. ஓஹோ இதெல்லாம் இவ்வளவு தூரம் நடந்திருக்குதா, அதனாலதான் வந்து இவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து பாரதிக்கு வந்து சந்தோஷப்படுறதுக்கா இல்லைன்னா ஆச்சரியம் அடைகிறதுக்கான்னு தெரியாம அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மித்ரா பார்த்து அவர் யாருன்னு கேட்டுட்டாரு. அப்புறமா வந்து பாரதியை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. உங்க பொண்ணை கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே பாரதிக்கு அளவு கடந்த சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கமும் வருது. இல்லைங்க அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு பாரதி சொல்லவும் இதை கேட்டதுமே முத்துலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்கு இல்லாமல் பழசெல்லாம் ஏன் ஞாபகத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் இல்லை அவர் என்னை மறக்கிறதுக்காக தான் பழசெல்லாம் வந்து மறக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் அவர் பண்ணார். அவங்களுடைய அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கோபத்தில் தான் அவர் பழசை மறந்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா அவர் இப்போ என்கிட்ட இருக்கிற பாசம் கூட இல்லாமல் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துலட்சுமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து ஆதி கண் முழிச்சது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.